மனிதர்களுடைய வாழ்க்கையின் இலக்குகள் வேறுபட்டதாக இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த உலகம் சார்ந்தவைகளாகவே இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். கடவுள் மனிதனுக்காக வைத்திருக்கிற இலக்கு என்ன? இந்த உலகத்திலே அவன் கடவுள் விரும்புகிற வண்ணமாக ஒரு வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும். அதை அவருடைய கண்காணிப்பின் கீழ் அவன் வாழ வேண்டும். ஒரு நாள் அவன் மரணம் அடைந்த பிறகு கடவுளுடைய சன்னிதானத்திற்கு அவன் போய் சேர வேண்டும். மனிதனை இந்த உயர்ந்த வாழ்வுக்குள் அவனை வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு முக்கியமான காரியம் அல்லவா? அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்கிற கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். மனிதர் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய இன்னுயிரை சிலுவையிலே கொடுத்தார். 3ஆம் நாளில் அவர் வெற்றியோடு உயிர்த்தெழுந்தார்.